அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணுன்ற அந்த தாட் எனக்குள்ளே வந்ததுக்கு காரணம் எங்கள் அப்பா. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கும், சினிமா இருக்கிற வரைக்கும் மனுஷங்க தான் ரூல் போடுவாங்க, கிடையாது. ஒரு போலீஸ் கட்டு அப்போ ரஜினி சார் பார்த்து சொன்னார், நல்லா இருக்கீங்க, ஆக்டிங் ட்ரை பண்ணீங்க, நல்லா வருவீங்க அப்படின்னு. டப்பிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச பேச தான் அது உங்களுக்கு அந்த இது வந்து இம்ப்ரூவ் ஆகும். அவர் சொன்னார், அதை நான் சிலது பண்ணேன், அது கரெக்டாக செட் ஆச்சு. இப்போது ஜென்சி ஆர் இப்போ இருக்கிற யூத்துக்கு வந்து மாஸ்டர் தெரியும். நான் வந்து பி வாசு சாருடைய அசிஸ்டன்ட். நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தப்போ ஃபஸ்ட்டு படம் ஆக்சுவலாக இது நம்ம பூமி, ஆனால் ஷேவ் பண்ணாதீங்க, ஒரு 10 days ஷேவ் பண்ணாமல் வாங்க அப்படின்னாரு. சரி, ஷேவ் பண்ணாமல் போனோன்னா அப்போது அவர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்பிச்சு பக்கத்தில் ஒரு சலூனில் போய் ரெடி பண்ணது தான் அந்த கெட்டப். எங்கேயோ வந்து அந்த விதை வந்து எனக்குள்ளே வந்திருக்கு, நம்மளும் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது. அன்புடன் ஒரு படம், அது வந்து ஒரு 85% நான் தான் டைரக்டர். என் பேர் வராது, ப்ரொடியூசர் பேர் தான் டைரக்டராக வரும். இந்த ஸ்பார்டன்ஸ் மட்டும் சொன்னீங்க நல்லா இருக்கும். ஸ்பார்டன்ஸ். வெல்கம் டு த ஷோ த ஓஜி வாய்ஸஸ். நம்ம திரையில பார்க்குற பல கேரக்டர்ஸுக்கு உயிர் கொடுக்குறவங்க டப்பிங் கலைஞர்கள் தான். ஸோ அவங்கள பற்றி பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ பேசிக்காக. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஆக்டர், டைரக்டர், டப்பிங் ஆர்டிஸ்ட், மேலும் டப்பிங் யூனியன் செக்ரட்டரி அவர்கள் கதிரவன் அண்ணா இருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக நீங்கள் சொல்லும் போது தான் ஒரு வில்லனா மிரட்டி இருந்தீங்க ரிவால்வர் ரீட்டால. தேங்க்யூ வெரி மச். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நான் ப்ரீவியூ ஷோ பார்த்த உடனே உங்களுக்கு கால் பண்ணிட்டேன், அந்த மிஸ்டர் எக்ஸ். ஸோ அந்த ரோலை பற்றி சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட், அது எப்படி அடாப்ட் பண்ணீங்க நீங்கள்? ஆக்சுவலி அவர் டைரக்டர் சந்துரு சாருக்கு வந்து அவர் நிறைய ஆட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு முன்னாடி. அவருக்கு நான் பேசியிருக்கேன், டப்பிங் பேசியிருக்கேன். இது கோஆர்டினேஷன் யாருன்னா சுந்தர்னு ஒருத்தர். சுந்தர் தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் வந்து படம் பண்ணுறாருண்ணே, ஒரு ரோல் நீங்கள் போனேன், மீட் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணார். ரோல் எக்ஸலண்ட்டாக இருந்தது. இது அடாப்டேஷன் அப்படின்னா சிம்பிள், நம்ம டைரக்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் ஆர்டிஸ்டுடைய வேலை. அவர் சொன்னார், அதை நான் சிலது பண்ணேன், அது கரெக்டாக செட் ஆச்சு. அண்ட் ரிசல்ட் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வில்லன்கள் இருந்தாங்க. சுனில் சார்ல இருந்து எல்லாருமே வில்லன்களாக தான் இருந்தாங்க. பட் அதிகபட்சமான ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு தான் இருந்துருந்துச்சு. அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்களா? இல்லை, நான் சரி சுனில் சார், அஜய் கோஷ் சார், கல்யாண் மாஸ்டர், சுரேஷ் சக்கரவர்த்தி சார், இவ்வளோ பேர் இருக்கிறப்போ ஓகே, எடுக்கும்போதே சீன்ஸ் நல்லா இருக்கிறது தெரியும். படமாக பார்க்குறப்போ ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு நல்ல ஸ்டாண்ட் அவுட் ஆயிருந்தது என் கேரக்டர். அதில் ரொம்ப சந்தோஷம். அது ஒரு டைரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வழக்கமாக ஸ்க்ரீனில் உங்களோட வாய்ஸ் தான் மிரட்டும். இப்போ நீங்களே வந்து மிரட்டி இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமா இருக்கட்டும், இல்லை அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்லையுமே ஒரு சின்ன இது ரோல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்துட்டு இப்போ ஒரு ஃபுல் டைம் வில்லனா பண்ணுறப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த மூமெண்ட்? இப்போ ஜென்சி ஆர் இப்போ இருக்கிற யூத்துக்கு வந்து மாஸ்டர் தெரியும். நான் வந்து பி வாசு சாருடைய அசிஸ்டன்ட். நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தப்போ ஃபஸ்ட்டு படம் ஆக்சுவலாக இது நம்ம பூமி. இது வந்து நான் சொல்கிறது அப்புறம் 91 அப்போத்துலேருந்தே சின்ன சின்ன ஏதாவது அவர் வந்து வடிவேல் காமெடியெல்லாம் கூட நீங்கள் பண்ணியிருக்கேன் நான். ஆமாம், 2 இது குசேலன் 1, தொட்டால் பூமலரும் 2த்துலேயும் வடிவேல் காம்பினேஷனில் பண்ணியிருப்பேன். நான் எங்கள் டைரக்டர் கிட்ட இருந்ததாலேயும் டப்பிங் பேசினதாலேயும் என்னுடைய ஆக்டிங் ஸ்கில் வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா எங்கள் டைரக்டர் வந்து ஹீஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். வாசு சார் வந்து வண்டர்ஃபுல் ஆக்டர். எந்த அளவுக்கு வண்டர்ஃபுல்னா, இப்போது ஒரு சீனில் ஒரு 5 கேரக்டர் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டரும் எங்கே எப்படி நிற்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணுங்கிறத சொல்லிக்கிறது 5 வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்தது. ப்ளஸ் வந்து அங்கங்கே சின்ன சின்னது பண்ணது. மோரோவர் டப்பிங் வந்து இட்ஸ் அன் எக்ஸலண்ட் பிளாட்ஃபார்ம் டு டெவலப் யுவர் ஆக்டிங் ஸ்கில்ஸ். அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வேற ஒரு கேரக்டருக்கு வந்து நம்ம பேசுகிறோம், அவங்க எமோஷன் வந்து எமோட் பண்ணுறோம். ஸோ அது வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு அண்டர்லைங் இது மாதிரி அந்த ஸ்கில் வந்து தானாக ஹோன் ஆகும். அப்படி வந்தது தான் அது. ஓகேண்ணா. முக்கியமாக அதில் கெட்டப் வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ அது நீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நீங்கள் இதுக்கும் டப்பிங் பண்ணியிருக்கீங்க போல அப்படின்னு தான் நினச்சி பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தா அது நீங்கள் தான். அந்த கெட்டப் எப்படி எங்கே நான் இன்ஸ்பயர் ஆனேன்? அவர் டைரக்டர் தான். அது அவர் ஒரு ரெஃபரன்ஸ் இது காட்டி, இன்ஃபேக்ட் மீட் பண்ண ஃபஸ்ட் டே மீட் பண்ணதுக்கப்புறம், ஆனால் ஷேவ் பண்ணாதீங்க, ஒரு 10 days ஷேவ் பண்ணாமல் வாங்க அப்படின்னாரு. சரி, ஷேவ் பண்ணாமல் போனோன்னா அப்போது அவர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்பிச்சு பக்கத்தில் ஒரு சலூனில் போய் ரெடி பண்ணது தான் அந்த கெட்டப். அதுக்கு டோட்டல் கிரெடிட்ஸ் வந்து டைரக்டருக்கு தான். ஓகேண்ணா. ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பி நினைக்கிறேன் அந்த மிஸ்டர் எக்ஸ். ஓ எஸ் யாருக்கு ஹாப்பி இருக்குது? அது பியூட்டிஃபுல் எக்ஸலண்ட் ஃபுட்டேஜ்,
நல்ல ஸ்க்ரீன்ஸ் இது ப்ரெசன்ஸ். ஸோ டெஃபினெட்லி ஹாப்பி. சொல்லியிருந்தீங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் உங்களோட இது ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அந்த ஒரு மொமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. எங்கேருந்து ஆரம்பிச்சது பி வாசு சார் கிட்ட நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரா? ஓகே ஃபைன். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணுன்ற அந்த தாட் எனக்குள்ளே வந்ததுக்கு காரணம் எங்கள் அப்பா. ஓகே. அப்பா வந்து ப்ரொடியூசர் டைரக்டர் டிஎன் பாலுன்ட்டு. இன்றைக்கும் பார்ட்டிஸில் போடுற சாங் வந்து சொர்க்கம் மதுவிலே, அது அப்பாவுடைய படத்தில் வர்றது தான், சட்டமன் கையில்னு ஒரு படம். நாட் கான்ஷியஸ்லி பட் ஐ திங்க் எங்கேயோ வந்து அந்த விதை வந்து எனக்குள்ளே வந்திருக்கு, நம்மளும் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது. ஸ்கூல் முடிச்சுட்டு ஃபில்ம் இன்ஸ்டியூட் சேரணும்னு ட்ரை பண்ணேன். அப்போ தான் அம்மா வந்து, டேய் நம்ம ஃபேமிலியில் யாரும் டிகிரி ஹோல்டர்ஸ் கிடையாதுடா, ஒரு டிகிரி படிச்சுட்டு உன் இஷ்டம் என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அப்புறம் பிரசிடென்சியில் சேர்ந்து அப்போது வந்து சைக்காலஜி வந்து ஆர்ட்ஸில் இருந்தது, பிஏ சைக்காலஜி பண்ணேன். முடித்து 90 எண்ட் வந்து 90 டிசம்பர் 19 எங்கள் டைரக்டர்கிட்ட சேர்றேன். அம்மா கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட போனால் அங்கே அவர் ஆக்சுவலாக பார்த்தா அவர் வந்து எங்கள் அம்மாவுடைய ஸ்டூடெண்ட் அவர். ஓகே ஓகே. ஸோ நான் அவர் வந்து மிஸ் அப்படின்ட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி தான் அவர்கிட்ட சேர்ந்தேன். அம்மா மூலமாக தான் சேர்ந்தேன். நான் கொண்டு போய் அவர்கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் நோ டர்னிங் பேக். அது வந்து ஒரு 4 வருஷம் 90 டிசம்பரில் சேர்ந்தேன். 94 ஜூனில் வந்து நான் வெளியே வந்தேன் படம் பண்ணுறதுக்காக. இப்போல்லாம் வந்து ஒரு படம் எடுத்தால் 1 வருஷம் 1.5 வருஷம் அதுக்கு மேலே கூட ஆகுது. அப்போல்லாம் எப்படின்னா எவ்ரி 3 months ஒரு படம் ரெடி ஆகிடுங்கிறது. அந்த அந்த 4 வருஷம் நான் ஒரு நாள் கூட ஃப்ரீயாக இருந்தது கிடையாது. ஒன்று டிஸ்கஷன் நடக்கும், டிஸ்கஷன், இது ஷூட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஷூட்டிங்கே அப்போ வந்து 2-3 ஷெட்யூலாக நடக்கும். ஸோ ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்து எடிட்டிங் இது ஒர்க்கு, திருப்பி அந்த ஷெட்யூலு, இது முடிஞ்சோடனே ரிலீஸு, அதுக்கு உடனே இது இல்லை. என்னென்னா சில டைம்ஸ் வந்து 2 படம்லாம் அட் டைம் பண்ணியிருக்காரு எங்கள் டைரக்டர். ஓகே. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த இதில். இட் வாஸ் அ நைஸ் ஜேர்னி. ஓகே. எப்போ நான் டைரக்டரா? ஆமாம், நான் டைரக்டர் ஆகணுன்ட்டு 94 ஜூனில் வெளியே வந்தேன். அப்போ ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசர் ஃபிக்ஸ் ஆகி தான் வெளியே வந்தேன். பட் அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகல. அதுலேருந்து நான் டைரக்ட் பண்ணணுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், டைரக்டர் ஆகணுன்ட்டு. இன்ஃபேக்ட் டைரக்டும் பண்ணியிருக்கேன். அன்புடன் ஒரு படம், அது வந்து ஒரு 85% நான் தான் டைரக்ட். ஏன்னா அந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக் கழிச்சு போய் நான் டேக் ஓவர் பண்ணேன். நான் என் பேர் வராது, ப்ரொடியூசர் பேர் தான் டைரக்டராக வரும். பட் அந்த படம், ஆனால் அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும், விஜய்க்கு, அருண் விஜய்க்கு தெரியும், பாக்யராஜ் சாருக்கு தெரியும். ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும் இது பண்ணது. அது விஜய் டிவிக்கு வந்து ரூம் நம்பர் 13 அப்படின்னு ஒரு சின்ன டெலிஃபிலிம், அது 48 minutes டெலிஃபிலிம், அது ஒன்று பண்ணேன். கன்னடாவில் வந்து சுக்ரதேஷேன்னு ஒரு படம், ஜக்கேஷ்னு ஒரு ஹீரோ இருக்கார், அவரை வச்சு அங்கே இது பண்ணது. இதெல்லாம் நடந்தது வந்து 98 தான் டப்பிங் கார்டும் எடுத்தேன் நான். அது முடித்ததுக்கப்புறம் சரி ஒரு கிராஸ் ரோட்ஸில் டப்பிங் எடுத்தது, டப்பிங் பண்ண ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஐ எம் ஹியர். சொல்லுங்க, எப்படி அந்த டப்பிங் என்ட்ரி எப்படி நடந்துச்சு? 98ல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சேஞ்ச் ஏற்படுத்தியிருக்கு வாய்ஸ் அப்படிங்கிறது. எப்படி நான் இந்த என்ட்ரி அப்படிங்கிறது நடந்துச்சு? சும்மா கிடையாது. இந்த சொல்லுவாங்க, வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கிற எந்த நல்ல விஷயமுமே ஈஸியா கிடைக்காதுன்னு. அந்த மாதிரி நான் பி வாசு சாருடைய அசோசியேட்டு, டிஎன் பாலு பையன், கார்டு எடுத்தாச்சு எல்லாம் ஆனால் கூட எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு ரெகுலராக டப் பண்ண ஆரம்பிக்கிறேன். 2000 கிட்ட இருந்தால், அதாவது ரெகுலராக டெய்லி டப் பண்ண எனக்கு டப்பிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்க ஆரம்பிச்சது. அந்த 2 வருஷம் அட்டெம்ப்ட்ஸ் ட்ரை பண்ண அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கிடைக்காது. ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த இதில் நம்ம வர்றப்போ போய் முதல்ல சின்னதாக க்ரௌடில் இந்த வாழ்க ஒழிக அது இது பண்ணுறது. நான் இப்போ சேர்ற பசங்க கிட்ட கூட சொல்லுவேன், இஃப் யூ ஹாவ் வாட் இட் டேக்ஸ், நீங்கள் உங்களுடைய தொழிலில் வந்து பண்ணுற தொழிலில் 100% டெடிகேஷன், ஆனஸ்டி எல்லாமே கொடுத்து நீங்கள் அந்த தொழிலை பண்ணிங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு வந்து உயர்த்தும். ஏன் நல்ல வாய்ஸ் இருக்குது, எது க்ரௌடுக்கு வந்துக்கிட்டு இருக்காப்புல வந்து சின்ன இது கேரக்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்னு ஒரு படம், அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பிரகாஷ் ராஜுக்கு நான் பேசுகிறேன். ஓகே. அந்த படத்தில் தான் சுதந்திரம்னு ஒரு டப்பிங் இன்சார்ஜ் இருக்கார். அவர் தான் பேச வச்சார். நான் இன்ஃபேக்ட் நான் நம்பவே இல்லை, என் வாய்ஸ் எங்கே இருக்குது, பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் எங்கே இருக்குது, எப்படிங்க செட் ஆகும், நீ பேசு, நான் சொல்கிறேன் நீ பேசி தான் அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பெரிய பெரிய கேரக்டர்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சது அப்படின்னா அங்கே எங்கேன்னு வந்து எந்திரன் தான் வந்து என்ன சொல்கிறது, டப்பிங் ஆர்டிஸ்டாக எனக்கு ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா உலகம் பூரா, ஆஸ்திரேலியா, அமெரிக்காவிலேருந்துலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்ககிட்ட இருந்தெல்லாம் எனக்கு கால் வந்தது எந்திரன்.
ஸோ அதுக்கப்புறம் நோ டர்னிங் பேக். போரா அப்படிங்கிற கேரக்டர் வந்து நீங்க உங்களோட வாய்ஸ் வந்து நிக்க வச்சிருக்கோங்க. ஆமாம். ஸோ அது பயங்கரமா இருந்திருக்கும். நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, நீங்க டப்பிங் யூனியன் செக்ரட்டரியாவும் இருக்கீங்க. ஒருத்தர் இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? டான்ஸ் யூனியன் இருக்கு, ஸ்டண்ட் யூனியன் இருக்கு. நீங்கள் அதெல்லாம் அங்கே போய் டான்ஸ் ஆடி காட்டணும், ஸ்டண்ட் பண்ணி காட்டணும். டப்பிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச பேச தான் அது உங்களுக்கு அந்த இது வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ யாராவது சேரணும் அப்படின்னா தே ஜஸ்ட் ஹாவ் டு கம். அவங்களுடைய முதல்ல ஒரு லெட்டர், ஒரு ரெக்வெசிஷன் லெட்டர் அவங்கள பற்றி சொல்லி, இந்த மாதிரி டப்பிங் யூனியன் மெம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வந்து இதுன்னா லெட்டரு அவங்களோட ப்ரொஃபைலு அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் இங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு நாள் கூப்பிடுவோம். ஒரு நாள் கூப்பிட்டு ஐ மேக் இட் அ பாயிண்ட். இப்போது இன்னைக்கு வந்து என்னென்னா இட்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குது. யார் வேணாலும் இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பேசுகிறாங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுங்க அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பேசினவங்க இருக்காங்க. பேச பேச அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாகி வந்து நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்களுக்கு அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன் நான் அவங்களுக்கு. ஓகே, நான் இந்த கேள்வி ஏன் கேட்குறேன்னா, இப்போ நிறைய வந்து நாங்கள் ஆப்பில் சொல்லி கொடுக்குறோம், இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக உங்களை மாற்றுறோம், இந்த மாதிரி நிறைய விளம்பரங்கள் பார்க்க முடியுதுண்ணா. ஸோ அதெல்லாம் பார்த்தா நீங்கள் எப்படி என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? நான் சிரிச்சுக்குவேன். ஏன்னா நம்ம கூட இருக்கிற பசங்களாம் என்னென்ன இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க, இதை வந்து எப்படி இந்த மாதிரி ஆகும். உண்மை என்னன்னா, நான் எனக்கு எங்கள் மெம்பரே ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் டப்பிங் பேசுறேன்னு சொல்லி காசை கொடுத்து ஏமாந்து அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து சேர்ந்தாங்க. ஒரு மாசத்தில் நீங்கள் டப்பிங் சொல்ல அதெல்லாம் சான்ஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நான் யாரையும் டிமீன் பண்ணலை. ஆனால் அத்தன்டிக் டப்பிங் ட்ரைனிங் அப்படின்னா அது இங்கே நாங்கள் டப்பிங் யூனியன், ஏன்னா வி ஆர் ப்ரொஃபஷனல் டப்பிங் ஆர்டிஸ்ட். அண்ட் உங்களுக்கு இங்கே இந்த ஃப்ரண்ட்லைன் டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் இங்கே எடுக்கிற கிளாஸே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறது என்ன சொல்கிறது, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அவங்கள வந்து நீ டப்பிங் ட்ரைனிங் கிளாஸ்லாம் நீ எடுக்கக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லக்கூடாது. பட் நான் இப்போ சப்போஸ் இந்த உங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, உண்மையாகவே டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னா யூ கம் டு த டப்பிங் யூனியன். இந்த கிளாஸ்லாம் ஐ வாண்ட் என்கரேஜ் இட், அவ்வளோதான். ஆனால் இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, மெம்பர் ஆகிட்டாங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு மூவிக்கு டப் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் சைடுலேருந்து சூஸ் பண்ணுவாங்களா வாய்ஸஸ், இல்லை இந்த பக்கம் தான் நம்ம சஜஷன் பண்ணுவோமா? அதாவது நாங்கள் இதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்கோம், இன்சார்ஜஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு ஒரு டீம் வச்சுருக்கோம். இப்போ டப்பிங் ஒரு படம் டப்பிங் வர்றப்போ அவங்க வந்து இந்த நாங்கள் யூனியன் செலக்ட் பண்ணிருக்கிற இன்சார்ஜஸில் யாரையாவது ஒருத்தரை அவங்க ஹையர் பண்ணிக்குவாங்க. யார்? ப்ரொடக்ஷன் டீம். ஓகே. ஸோ ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கோ டைரக்டருக்கோ யாரெல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்றது அத்தனை பேரையும் எல்லாம் தெரியாது. யாராவது ஒரு சில பேர் பிரபலமாக இருக்கிறவங்கள வேணால் தெரியலாம், எல்லாரையும் தெரியாது. ஸோ அவங்களுக்கு இந்த இன்சார்ஜஸ்க்கு என்ன வேலையே என்னென்னா, யாரெல்லாம் வர்றாங்க அவங்க நிறைய இது டிவி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, படமும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க எல்லாரையும் மீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ யார் இருக்காங்க இந்த கேரக்டருக்கு, இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த வாய்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு வச்சுருக்காங்க. அவங்க தான் எல்லாருக்கும் வந்து இதுக்கணும். நாங்கள் புதுசாக சேர்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து க்ரௌடு, இப்போ டப்பிங்லேயே 4 கேட்டகரி 5 கேட்டகரி இருக்குது. அதில் ஒரு கேட்டகரி க்ரௌடு. க்ரௌட்னா மொத்தமாக வந்துட்டு அந்த ஆய்வின் சத்தம் போடுறது, வாழ்க ஒழிக, அப்புறம் வந்து இந்த கேட்டகரி வந்து இது வந்து நாங்கள் யூனியன்லேருந்து அனுப்புகிறோம். இது ஏன் எப்படின்னா, புதுசாக வர்றவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கறது, அண்ட் ஒரே ஆள் திருப்பி போகாமல் ஒரு ரொட்டேஷனில் வந்து விடுறதுக்காக நாங்கள் யூனியன்லேருந்து அனுப்புகிறோம். அந்த மாதிரி போகிறவங்கள அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம். இந்த இன்சார்ஜஸ் நம்பர்ஸ் கொடுப்போம். நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஒன்றே ஒன்று தான் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது, ஒன்றே ஒன்று தான், நம்மளை தேடி வேலை வராது. ஓகே, நம்ம தான் வேலையை தேடி போகணும். ஒரு படம், ஒரு கேரக்டர். இப்போ நான் என்ன தான் எக்ஸாம்பிளாக சொல்லிக்குவேன். நான் வந்து வாசு சாருடைய அசோசியேட்டாக இருந்தப்போ ஐ லிட்டரலி நியூ எவ்ரி ஒன் இன் தி டப்பிங் இண்டஸ்ட்ரி. இவங்களை வச்சு நான் வேலை வாங்கியிருக்கேன். ஆனால் நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் டப்பிங் ரெகுலராக டப்பிங் பேச ஆரம்பிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. ஸோ நத்திங் ஹேப்பன்ஸ் ஓவர் நைட். ஓகே. ஸோ இப்போ இது பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அந்த வேலையில் வந்து சுற்றி. என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய பூன் வந்து டிவி, வெப் சீரிஸ், சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, வெப் சீரிஸ், நிறைய வெப் சீரிஸ் ஹேப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெப் சீரிஸில் வந்து பேசுறதுக்கு நிறைய சினிமா மட்டும் கிடையாது. ஸோ டிவியும் இன்னைக்கு இருக்குது, சீரியல்ஸ் இருக்குது, வெப் சீரிஸ் இருக்குது, ஓடிடி மூவிஸ் இருக்குது. ஸோ நிறைய ஷோஸ் இருக்குது.
ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்கோப் வந்து நிறைய இருக்குது. ஓகே, நீங்க என்னைக்காச்சும் ஃபேன் டப் படங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃபேன்ஸ் டப் பண்ணி விடுறப்ப எனக்கு அனுப்புவாங்க. இப்போ எனக்கு சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, சொல்லிக்கூடாது நானே, இந்த என் வாய்ஸ்க்குன்னு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க சில டைம்ஸ் கண்டிப்பா அனுப்புவாங்க. சொல்லலாம். நான் உங்க வாய்ஸ் நானும் ஃபேன் தான். அதனால தான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தவனே ரெகக்னைஸ் பண்ணி தேங்க்யூ. அவங்க அனுப்புவாங்க, பார்த்துருக்கேன், அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஓகே, பசங்க கலக்குறாங்க. சரி, அவங்க ஒவ்வொருத்தருடைய அந்த அப்புறம் அவங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த அதை பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்குல்ல, அவங்க எடுத்து பண்ணுறாங்கல்ல, அதுவே அப்ரிஷியேட்டபிள். நல்லா பண்ணுறாங்க. அதில் பார்த்துருக்கேன். இப்போ வீட்டில் இன்னொரு டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல? 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லுங்க. என் ஒய்ஃப், இன்ஃபேக்ட் என்னோட சீனியர் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க தான், ஓகே, ரேணுகா அப்படின்னு. அப்புறம் இப்போது என்னுடைய டாட்டர் தன்யா அப்படின்னு, அவங்களும் டப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கான்ஜரிங் அதெல்லாம் பேசியிருக்காங்க அவங்க. ஸோ அவங்களும் டப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ உங்களோட வாய்ஸஸ்க்குள்ளே போயிடுவோம். அதாவது உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்துட்டு உங்களோட வாய்ஸஸ் நான் போடாமல் போயிட்டேன்னா ஃபேன்ஸ் என்ன பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேசி உங்களுக்கு வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுத்த வாய்ஸ் போரா. ஆமாம். ஸோ அதை கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு டைலாக் பேசிட்டு அதோட ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட் இருந்துச்சுன்னா சொன்னால் நல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த படம் டப்பிங்லாம் முடிச்சுட்டு கரெக்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் வர்றப்போ ரஜினி சார், அப்போ அவரும் கரெக்ஷன் வந்திருந்தார். ரஜினி சார் ஆல்ரெடி எனக்கு தெரியும். நான் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் வாசார் கிட்ட. இதில் மன்னன் உழைப்பாளி 2 ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரஜினி சார் தெரியும். என்ன கதைன்னு நிறைய பேசியிருக்கேன் சார். ஓ, டானிக்கு நீங்கள் தான் பேசியிருக்கீங்களா அப்படின்ட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு, அப்போ வந்து புலிவேஷம்னு ஒரு படம் எங்கள் டேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பேன். சும்மா ஒரு 4 சீன் வரும். ஒரு போலீஸ் கட்டு இது பண்ணேன். அப்போ ரஜினி சார் பார்த்து சொன்னார், கதை நல்லா இருக்கீங்க, ஆக்டிங் ட்ரை பண்ணிங்க, நல்லா வருவீங்க அப்படின்னாரு. பண்ணியிருக்கேன் சார், உங்கள் கூடயே பண்ணியிருக்கேன் சார். நான் ஒரு சீன் இல்லை, ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க, நல்லா வருவீங்க அப்படின்னாரு. அப்போ சொன்னது ரஜினி சார். அது இன்னைக்கு வந்து அது வந்து ஆகிட்டு இருக்கு. ரிவால்வர் ரீட்டர். அதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் மாமன்னன் நல்ல கேரக்டர், நல்ல இது. சின்னது நிறைய பண்ணியிருக்கேன். பெருசு நல்ல ஒரு ப்ராமினென்ட் இது அப்படின்னா ரிவால்வர் ரீட்டா. கண்டிப்பாண்ணா. ஸோ இப்போ அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது 300 ஸ்பார்டன்ஸ். அந்த வாய்ஸ் ஞாபகம் இருக்கான? அந்த வாய்ஸ் அதெல்லாம் மறக்க முடியுமா? அது அந்த ஸ்பார்டன்ஸ் மட்டும் சொன்னீங்க நல்லா இருக்கும். ஸ்பார்டன்ஸ் அதுல நடந்த மொமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? சி, ஒவ்வொரு படமுமே வி என்ஜாய் டூயிங் இட். இப்போ நான் எந்திரன் இந்த இன்சிடென்ட் சொன்னேன், அந்த மாதிரி எதுவும் பெருசா இல்லை. பட் வந்து ரொம்ப என்ஜாய். 300 ஆகட்டும், அப்புறம் டார்க் நைட்ல வந்து பெயின்க்கு பேசியிருப்பேன். அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசினேன். அப்படி இன்னொரு படம் இருக்கு, ஆனால் அது வந்து இப்போ தெரியல, அது எதில் இருக்குன்னு தெரியல. வி ஃபார் மெண்டேட்டான்னு ஒரு படம், அதுவும் ஒரு சரியான ஒர்க்கிங். இது டவன்சி கோட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப, இதெல்லாம் பேசின எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பேசுற எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டைலாக்ஸ் எழுதிருந்ததே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த நீங்க டோன், உங்களோட டோன் வந்து ஒரு மாதிரி செட்டிலா. ஆமா, அது வந்து யாருன்னா மருதபரணி சார். மருதபரணி சார்னு ரைட்டர், கவித்திலகம் மருதகாசி ஐயாவுடைய சன் மருதபரணி சார், அவங்க தான் ரைட்டர் அதுக்கு. அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டவன்சி கோட். ஏன்னா டவன்சி கோட் டப் பண்ணுறப்ப என்னாச்சுன்னா, நான் முன்னாடியே அந்த புக்கு படிச்சுட்டேன். எனக்கு கிறிஸ்டியானிட்டி நான் நிறைய படிப்பேன், நான் புக்ஸ் நிறைய படிப்பேன். ஸோ இந்த அதில் இருக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியும், கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டட் விஷயங்கள் தான் அது. சார் படம் நீங்கள் இப்போ கிறிஸ்டியானிட்டி பற்றி எதுவுமே தெரியாமல் அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது, ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து டப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அப்போ நான் வந்து சொன்னேன், சார் இல்லை சார், இந்த மாதிரி இதான் விஷயம், இவங்கெல்லாம் தான் இந்த இப்படி நடந்தது இதெல்லாம் அப்படின்னோன்னா, அப்புறம் தான் அவர் வந்து எல்லா ரைட்டர்ஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, கதை நீங்கள் ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லி, அதெல்லாம் மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ் அது. ஸோ அதுக்கப்புறம் அது டப் பண்ணும் டவன்சி கோட். சூப்பர், நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆக்டராக பண்ணுங்க, டைரக்டராக சீக்கிரம் வாங்க. நான் அடுத்து அதை வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுக்காக திரும்ப இங்கே வரேன். தேங்க்யூண்ணா. ஸோ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்யூண்ணா. இந்த Cloud7 வியூவர்ஸ்க்கு தேங்க்யூ வெரி மச். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், அஃப்கோர்ஸ் புது வியூவர்ஸ்க்கு. பி ஹாப்பி. தேங்க்யூ.